ஜீவசமாதி 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 அப்படின்னா என்ன? ஜீவசமாதி எப்படி அடையிறாங்க? அவங்களுக்கு மறுபிறவி இருக்கான்னு ஜோதி சாமியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சாமி. என் பேர் பிரீத்தி. வெள்ளிங்கிரி சுவாமிகள் ஜீவசமாதியின் சார்பில் தங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க சாமி. அம்மா அப்பா வச்ச பேர் வந்து ஜோதிஷ். நீங்க ஆன்மீகத்துக்கு வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு சாமி? ஆன்மீகத்திற்கு வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சுங்கிறத விட எது ஆன்மீகங்கிற கேள்வியோட தான் ஓடிட்டு இருக்குது வாழ்க்கை. கூடுமான வரைக்கும் நம்மால் பிறருக்கும் பிறரால் நமக்கும் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இருப்பதே ஆன்மீகங்கிறது நம்முடைய கருத்து. என்ன காரணம் அப்படின்னா, ஆன்மீகம் சொல்றது பூஜா புனஸ்காரம் இதெல்லாம் 2ஆம் பட்சம். முதலில் மனித உடலில் மனிதனாக வாழ கற்றுக்கொள்ளணும். அதுதான் ஆன்மீகங்கிறது முதல் கடமையாக நம்ம யோசிக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, மனதாலோ உடலாலோ பிறருக்கு இடையூறுகளும் துன்பங்களும் கொடுத்துட்டு அதன் பிறகு நான் பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன், அதுக்கப்புறம் நான் விரதம் இருக்கிறேன், இறை வழிபாட்டுல இருக்கிறேன், அடியார் பெருமக்களா இருக்கிறேன்னு நான் சொல்றதுல அர்த்தமற்றது. அப்ப கூடுமான வரைக்கும் என்னால் பிறருக்கு இடையூறு இல்லாத வண்ணம் இருப்பது. கூடுமான வரைக்குங்கிற வார்த்தை அதுக்காக சொல்றேன். எல்லா நேரத்திலும் எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் கூடுமான வரைக்கும் பிறருக்கு இடையூறு இல்லாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணலாம். 1. 2வது, பிறரால் நமக்கு இடையூறு வராமல் இருப்பது பாதுகாத்துக்கிறது விழிப்பு நிலை. அப்ப கருணை என்பது முதல் நிலை, விழிப்பு நிலை என்பது 2ஆம் நிலை. அப்ப இதுதான் ஆன்மீகத்தினுடைய அடித்தளமாகவும் இதுதான் ஆன்மீகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி என்னுடைய கருத்து. அப்ப இந்த மனுஷன் உடம்புல வந்துட்டோம் அப்படின்னம்னா வந்ததுல இருந்து அப்ப அதுக்கான ஓட்டம் தானே ஓடிட்டு இருக்கோம். ஜீவசமாதி பத்தி சொல்லுங்க. ஜீவசமாதினா என்ன? ஜீவசமாதினா என்ன அப்படிங்கறதுக்கு முன்னாடி முதல்ல குருநாதருடைய அறிமுகம் இருப்பது சிறப்பா இருக்குங்கிறது நம்முடைய தனிப்பட்ட கருத்து. சுவாமிகள் வந்து வெள்ளிங்கிரி சுவாமிகளுடைய இயற்பெயர் வந்து பெத்தா கவுண்டர். 1938ங்கிற போது பிறக்கிறாரு. அவரு வீட்டுல குடும்பத்துல வந்து கடைசி மகனாக பிறக்கிறாரு. விவசாய குடும்பங்கிறதுனால ஏறு ஓட்டிட்டு இருக்கிற போது அண்ணன் தம்பிக்குள்ள சின்ன ஒரு வாக்குவாதம் வருது. 9 வயதுங்கிற போது வீட்டுல இருந்து புறப்படுறவரு குற்றாலம் ஐந்தருவி சங்கரானந்த சுவாமிகளை போய் தரிசனம் பண்றாரு. சங்கரானந்தருங்கிறவர் வந்து சுவாமி சிவானந்தருடைய நேரடி சீடர், பிரதான சிஷியராக இருந்தவர்களில் முதன்மையான சீடராக இருந்தவர் சங்கரானந்த சுவாமிகள். அந்த அடிப்படையில் அன்றைய காலகட்டத்தில் ஆசிரமம் நிறுவப்பட்டு ஆசிரம பணிகள் எல்லாம் மேற்கொண்டுட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சுவாமிகள் போய் சங்கரானந்த சுவாமிகளை போய் தரிசனம் பண்றார். தரிசனம் பண்ணி அவருடைய சீடராக தன்னை மாற்றி ஒரு 10 ஆண்டு காலம் குரு சேவை செய்யறார். குரு சேவை செய்து 10 ஆண்டு காலத்திற்கு பிறகு குருவினுடைய உத்தரவை மேற்கொண்டு வடமாநில யாத்திரை எல்லாம் போறவரு. திருக்கைலாயத்துல போய் தவம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த இடத்துல சமாதி ஆகிறத உணர்ந்து முள்ளங்காட்டு பகுதி, இப்போ இருக்கக்கூடிய ஆசிரமம் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த முள்ளங்காட்டு பகுதிக்கு 1960ங்கிற போது வர்றாரு. வெள்ளிங்கிரி மலையில கிருஷ்ண குகைன்னு சொல்லக்கூடிய குகை பகுதிகளிலும் மூலஸ்தானத்திலும் சில காலங்கள் கழிச்சு கோவை குற்றாலம்னு சொல்லக்கூடிய சீங்கப்பதி பகுதியில் ஒரு 5 ஆண்டு காலம் தங்கி ஆற்றங்கரை ஓரத்துல நொய்யலாற்றங்கரையில ஒரு ஓலை குடிச்சு போட்டு அங்க தவம் பண்றாரு. எதற்காக அப்படின்னா இந்த இடத்துலதான் சமாதி ஆகிறதுங்கிறது உணர்ந்துதான் கைலாயத்திலிருந்து திரும்பி வர்றாரு. அப்ப இந்த இடத்த தீர்மானம் செய்யப்பட்டது மட்டும் இல்லாமல் நடைமுறைப்படி என்னென்ன செய்யணுங்கிறதுக்காக அந்த 5 ஆண்டு காலம் எடுத்துக்கிறாரு. அப்படி எடுக்கப்பட்ட குருநாதர் வந்து 1965ங்கிற போது தற்போது அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஆசிரமம் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த முள்ளங்காட்டு பகுதியில அன்றைய காலகட்டத்தில் முதன்முறையாக தவக்குடியில் அமைக்கிறார். 1965 தவக்குடியில் அமைச்ச ஒரு ஓலை குடிசை போட்டு இருந்து சித்த மருத்துவம், வாசியோகம், அன்னதானம் இது எல்லாமே மேற்கொள்றார். அன்றைய காலகட்டத்தில் 20 ஆண்டு காலம் தவம் மற்றும் வாசியோக பயிற்சியோடு கூடிய சித்த மருத்துவம் கற்பிக்கப்பட்டும் பிறருக்கு எடுத்து சொல்லப்பட்டும் மருத்துவ முறையாகவும் மற்ற எல்லா வைத்திய சாஸ்திரங்கள் முறைப்படி எல்லாமே முறைப்படி கற்றுக் கொடுக்கப்படுறார். பிறருக்கு எடுத்து வழங்கவும் செய்கிறார். அப்ப 85ல் அவருடைய பிரதான சிஷியரிடம் கூறி 86வது வருஷம் ஜீவசமாதி அடையக்கூடிய தேதி, நேரம், நட்சத்திரம் முன்கூட்டியே சொல்லி அவர் சொன்னது போலவே 1986வது வருஷம் மாசி மாதம் வளர்பிறை புனர்பூச நட்சத்திரத்தில் தன்னுடைய பூத உடலில் ஜீவனை தனக்குள் ஒடுக்கி கொண்டு ஜீவசமாதி ஆகிறார். இதுதான் இந்த ஜீவ ஒடுக்கம்ங்கிறது, இதுதான் ஜீவசமாதி. அப்போ அவர் சொன்ன முறைப்படி ஓராண்டு காலத்திற்கு முன்னதாகவே
அவர் குறிப்பிட்ட தேதி நேரம் நட்சத்திரம் மாறாமல் அவர்னால் ஜீவ ஒடுக்கம் ஆக முடிஞ்சது. இதுதான் அந்த தவ பயிற்சி. அதற்கு இன்றியமையாத பயிற்சி முறைகளாக மேற்கொள்ளப்பட்டது வாசியோகம். அந்த வாசியோக பயிற்சி சங்கரானந்த சுவாமி கிட்ட சித்த வித்தை என்ற பெயரில் பெறப்பட்டு அந்த சித்த வித்தையை முழுமையாக முழு நேரமாகவும் அவர் கடைபிடிக்கிறார். அதனாலதான் அவருடைய பிரதான சிஷியராக இருந்த டாக்டர் நாகராஜய்யா கிட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடியே தேதி நேர நட்சத்திரம் எல்லாம் சொல்ல முடிஞ்சது. அந்த முறைப்படி ஜீவ சமாதி அடைஞ்ச குருநாதர் 31 ஆண்டு காலம் கழிச்சு பல பகுதிகளிலும் தரிசனம் கொடுக்கிறார். இதுதான் ஜீவ சமாதிக்கு உண்டான முக்கியத்துவம். ஜீவ சமாதினா என்ன அப்படிங்கிறது கேள்வி. ஜீவ சமாதி அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இறந்த பிறகு கை கால்களை எல்லாம் ஒரு ஆதீனமா இருக்கலாம், அல்லது ஒரு சாது சன்னியாசியாக இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல ஒரு மனித தன்மையோடு இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம். அவங்களுக்கு நிறைய சீடர்கள் இருக்கலாம். அந்த சீடர்களினுடைய பேரன்பின் காரணமாக நம்முடைய குரு சமாதி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி கை காலெல்லாம் மடிச்சு உட்கார வச்சு எல்லா சித்த முறைப்படி சொல்லி இருக்கிறாங்களே புத்தகங்கள்ல, அதை பார்த்து குழியெல்லாம் தோண்டி குழிக்குள்ள விபூதி எல்லாம் வச்சு வில்வமெல்லாம் வச்சு உட்கார வைக்கிறது தான் ஜீவ சமாதின்னு நினைக்கிறாங்க. அது முற்றிலும் தவறானது. ஜீவ சமாதி என்பது ஜீவன் மற்றும் சமநிலையை அடைவது. சமம் பிளஸ் ஆதி சமாதி. அப்ப இந்த ஜீவனாகப்பட்டது ஆதியில் எந்த தன்மையில் இருந்ததோ அந்த தன்மைக்கு மீண்டும் தன்னை கொண்டு போய் சேர்த்து ஒடுக்கிக் கொள்வதுதான் ஜீவ சமாதி. அப்ப இந்த உடம்புக்குள்ள இந்த உடலில் ஓடக்கூடிய பிராண அபான வாயுக்களை சமநிலைப்படுத்தப்பட்டு தனஞ்சயன் வாயுவோடு சேர்த்து சுத்த உஷ்ணத்தை மேலோங்க செய்யும் பொழுது சுக்ல ஸ்ரோனிதம் என்று சொல்லக்கூடிய விந்து அணுக்களோடு ஒன்றிணையும் போது பஞ்சாட்சரம் வேலை செய்யும். இந்த சிவாய நம சொன்னால் அபாயம் ஒரு நாளும் இல்லைன்னு சொல்றோம் இல்லையா? முக்திக்கான மந்திரம் சிவாய நம, கிரகஸ்த வாழ்க்கைக்கு உண்டான மந்திரம் நம சிவாய, நல்ல பெரியவங்க சொல்லித்தராங்க இல்லையா? அப்ப இந்த சிவாய நம என்று சொல்லக்கூடிய இந்த 50 எழுத்துக்களுக்கு அக்ஷரங்களுக்கு என்ன பொருள்னா இதுதான். அப்போ நம்மளுடைய உடம்பில் சுற்றி திரியக்கூடிய 10 விதமான காற்றை சமநிலைப்படுத்திக்கணும். 1 10 விதமான காற்றுகள் சமநிலை பெறும் பொழுது பஞ்சபூதத்தன்மை சமநிலை அடையும். இந்த பஞ்சபூதத்தன்மையை சமநிலை பெறச் செய்து 72,000 நரம்பு மண்டலங்களை சீராக வேலை செய்ய வைத்து கபவாத பித்தத்தினுடைய தன்மை ஏறாமலும் இறங்காமலும் சமநிலையில் வைத்துக் கொண்டோமே ஆனால் இந்த உடம்புக்கு அழிவு என்பது கிடையாது. இதுதான் காயகல்ப தேகம். அப்ப சித்த பெருமக்கள் சொல்லக்கூடிய காயகல்ப தேகங்கிறது முதன்மையான தன்மையில் வகிக்கக்கூடிய தன்மை இதுதான். அதன் பிறகுதான் இது முடியாதவர்கள் தான் வைத்தியத்தில் எடுத்துக்கலாம். இப்படி பல்வேறு வழிமுறைகளை கொடுத்த பெருமக்கள் ஜீவ சமாதிக்கான வழிமுறை மிகச் சுருக்கமாக காண்பிக்கக்கூடியது. உள்ளே வெளியேன்னு வந்து போகக்கூடிய பிராணனை மேல கீழே ஏத்தி இறக்கணும். சுருக்கமான வார்த்தை. அப்போ இந்த மூக்கு செய்ய வேண்டிய வேலையை நாக்கு செய்யணும். இதுதான் அதனுடைய சூக்ஷ்மம். யார் ஒருவருக்கு நாசித்துளையின் மூலமாக சுவாச காற்று நடைபெறவில்லையோ அவர்கள் சமாதிக்கு உண்டான அருகதை பெறக்கூடியவர்கள். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய காற்று பிராணனாகவும் வெளியே விடக்கூடிய காற்று அபானனாகவும் சொல்றோம். அப்போ உள்ள இருக்கக்கூடிய அபானன் வெளியில போகலைன்னா நச்சுத்தன்மை அதிகமாயிருமே. புரியுற வார்த்தையில பேசணும்னா கார்பன் டை ஆக்சைடு உடம்புல அதிகமா தேங்குச்சுன்னா நோய் உருவாகும். அப்ப பெருமக்களுக்கெல்லாம் பெரியவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி நோய் வரலையே, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க இந்த தன்மையை தான் செய்யறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பிராண அபானனை சமநிலைப்படுத்தப்பட்டு சுத்த உஷ்ணத்தின் மூலமாக ஜடாக்னி வாயுவை கொண்டு மேல்முகமாக ஏற்றப்பட்டால் உள்ளே வெளியே வந்து போற மூச்சு காற்று நிற்க ஆரம்பிச்சிடும். மடை மாற்றம் செய்யப்படும். அதோடு கூடி மறுசுழற்சி ஏற்படுத்தப்படும். மறுசுழற்சி எப்படி ஏற்படுத்தப்படும்? அதுதான் வாசியோகம். அப்ப இந்த மறுசுழற்சியின் மூலமாக அபான வாயு என்று சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை பிராணவாயுவாக மாற்றக்கூடும். அப்ப கார்பன் டை ஆக்சைடு மறுசுழற்சி செய்யப்பட்டு என்னவாக மாறுது? பிராணவாயுவாக மாறுது, அதாவது ஆக்சிஜனாக மாறுது. இப்படி பிராணவாயுவாக மாற்றப்பட்ட இந்த பிராணனை சுத்த உஷ்ணம் கொண்டு 72,000 நரம்பு மண்டலங்களிலும் முழுமையாக நிரப்ப பெற்று உடல் முழுவதும் இருக்கக்கூடிய செல்களுக்கு முழுமையாக பகிர்ந்தளிக்க முடியும். இப்படி பகிர்ந்தளிக்கப்பட்டால் மட்டுமே இந்த பிராணனாகப்பட்டது வெளியில் இருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளுக்குள்ளேயே மறுசுழற்சியின் மூலமாக சேகரிக்கப்படும் பிராணன் ஒன்று. இரண்டாவது தன்னைத்தானே பிராணனாக மாற்றிக்கொள்ளும். அப்போ போதுமான பிராணசக்தி உள்முகமாக ஏற்றப்படும் பொழுது வெளிக்காற்று தேவையில்லை. அப்ப இந்த ஜீவன் பரிசுத்த தன்மை பெற்று சிவமாக மாறும். இதுதான் கர்மவினை நீக்குவது, இதுதான் ஊழ்வினை நீக்குவது.
பல்வேறு நிலைகளில் பல்வேறு பெயர்களால் சொல்லி நம்மளுக்கு சுட்டி காட்டுறாங்க இல்லையா? ஆமா. கர்ம வினை தீரணும், ஊழ்வினை தீரணும், பிராப்த கர்மம் தீரணும், சஞ்சித கர்மம், ஏகப்பட்ட கர்மம் சொல்றாங்க இல்லையா? ஆமா. இது இத்தனை விதமான கர்மங்களும் இதை குறித்தே ஆகுது. ஓகே. அப்போ தன்னுடைய ஒவ்வொரு செல்களிலும் பிராணாசக்தி நிரப்பப் பெறும் பொழுது புவியீர்ப்பு விசையிலிருந்து துண்டிக்கப்படும். இந்த காம தேகம் என்று சொல்லக்கூடிய இந்த இருள் தேகத்திலிருந்து அருள் தேகம் பிரித்தெடுக்க முடியும். ஓகே. அந்த அருள் தேகம் தான் பிராண தேகம், காற்றுடல். அப்ப இந்த காற்றுடல் வலுப்பெற்றால் மனோமய கோஷம் பூர்ணத்துவம் பெறும். அப்போ இந்த உடலாகப்பட்டது பஞ்சபூத தன்மையினால் பாதுகாப்பது எப்படியோ பஞ்சகோஷ மண்டலங்களாலும் பாதுகாக்கப்படுகின்றது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகே. அப்போ ஒவ்வொரு அடுக்குகளாக பரிசுத்தப்படுத்துவதற்கு இந்த வாசியோக கலையாகப்பட்டது மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும். அப்ப இந்த வாசியோகத்தின் மூலமாக மட்டுமே ஜீவ சமாதி என்பது கைகூடும். ஓகே. ஆக ஜீவ சமாதி என்பது இறந்த பிறகு உட்கார வைக்கிறது அல்ல, இறப்பதற்கு முன்னதாகவே தனக்குள் தான் அமர்ந்து கொள்வது. இதுதான் ஜீவ ஒடுக்கம். இந்த ஜீவ ஒடுக்கம் தான் உண்மையான ஜீவ சமாதி. என்னை நான் முதலில் எனக்குள் சமாதி ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் இந்த உடம்பு ஊரெல்லாரும் சேர்ந்து அன்பர் பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து சமாதியில் உட்கார வைப்பாங்க. அப்ப இரண்டாம் நிலைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அடியார் பெருமக்களாகட்டும் தபசீலர்களாகட்டும் முதல் நிலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. சரிங்களா? ஜீவ சமாதி என்பது என்னுடைய மனம் அற்ற தன்மையில் நான் ஒடுங்கி இருத்த, தெளிந்த நல்லறிவு மயமாக அமர்ந்திருக்க, இதுதான் ஜீவ சமாதி. ஜீவ சமாதி ஆனவங்களுக்கு மறுபிறவி இருக்கா சாமி? ஜீவ சமாதி அடைஞ்சவங்களுக்கு மறுபிறப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டா, புத்தக அறிவின்படி பார்க்கும்போது மறுபிறப்பு இல்லை என்பதே இது நாள் வரைக்கும் இந்த உலகத்தாரால் சொல்லக்கூடிய கருத்து. எல்லோருக்கும் அறிவில் மிக குறைந்தவராக இருக்கிறதுனால எனக்கு ஒரு கேள்வி. வள்ளல் பெருமானாரை நம்ம எடுத்துக்கிறோம் வைங்களேன், ஒரு உதாரணத்துக்காக. வள்ளல் பெருமானாருங்கிறத எல்லோருக்கும் தெரியும். அதனால அந்த அருட்பெரும் ஜோதி கிட்ட போய், உருவத்தை விட்டுருவோம், அந்த அருட்பெரும் ஜோதி கிட்ட போய் பரபிரம்ம சுரூபமாக இருக்கக்கூடிய பிரம்ம சைதன்யம், வள்ளல் பெருமானே நீ மீண்டும் பாரதத்துல போய் அதர்மத்தை ஒடுக்கி தர்மத்தை நிலைநாட்ட நீ போ அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை இடுது வச்சுக்குவோம். போவாரா மாட்டாரா? அதெல்லாம் முடியாது. நான் முக்தி அடைஞ்சிட்டேன், நான் மீண்டும் பிறவா தண்ணி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ இதெல்லாம் யாருக்காக கற்பிக்கப்பட்ட பாடம் அப்படின்னா, ஒழுக்க நெறிமுறைகளை பின்பற்றுவதற்காக, மனித உடலில் மனித தன்மையோடு வாழ்வதற்காக இருக்கக்கூடியவங்களுக்காக காண்பிக்கக்கூடிய பாதை இது. பாவம் புண்ணியம், நல்லது கெட்டது, ஏற்றம் இறக்கம், உயர்வு தாழ்வு, நட்பு பகை, இருள் சேர் இரு வினைகளும் மனித சமுதாயம் ஒரு நேரிய பாதையில் போகணுங்கிறதுக்காக வகுக்கப்பட்ட இரு கரைகளாக வடிவமைக்கப்படுகின்றன. ஆன்மீகம் என்பது எங்கேயோ இருக்கு, யாரும் தொடாத இடத்துல இருக்கு. இதனால் வரையிலும், இத்தனை ஆண்டு காலம் அல்ல, இந்த க்ஷணம் வரையிலும் இந்த உலகத்தாரால் கடைபிடிக்கக்கூடிய ஆன்மீகமாகப்பட்டது மனதை திருப்திப்படுத்துவதற்காகவும் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பயிற்சி மார்க்கமே தவிர இது ஆன்மீகம் அல்ல. ஏன் இது சொல்லுது அப்படின்னா, நான் 30 நாள் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் வைங்கள, மனசு முழுக்க பிரியாணியில கவனம் இருந்தா அது கரெக்ட் இல்ல இல்லையா? அப்போ உள்ளொன்று வைக்குது, புறம் ஒன்று பேசுது. அப்ப மனம் ஒன்றை தேடுது, அறிவு ஒன்று சொல்லுது, சித்தத்தில் ஒன்று பதிவாகுது, ஆன்மா ஒன்றை பார்க்குது. வாக்கு மனம் காயம்னு சொல்றாங்க, அது அங்க இல்லாம போகுது. அப்ப எப்படி அது ஆன்மீகமா? கிடையாது இல்லையா? அதனால முதலில் மீண்டும் பிறப்பாங்களா அப்படின்னு கேட்டா, உரைப்பவன் உரைத்தால் உடன்பட்டுத்தான் ஆகணும். இயக்கு சக்தி எதை இயக்குகின்றதோ அது இயங்கு சக்திகள் யாவும் அதனில் அடிபணிந்தே தீர வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும், உங்களை பொறுத்த வரைக்கும், இவர் உயர்ந்தவர் அவர் தாழ்ந்தவர், அதை பொறுத்த அளவு ஒன்றே. ஒரு மலத்தில் நெளியக்கூடிய புழுவை எது இயக்குகின்றதோ அந்த புழுவை இயக்கக்கூடிய அதே இறையாண்மை, அதே சக்தி தான் என்னையும் உங்களையும் இயக்குது. எந்த விதத்திலும் அது தாழ்ந்தும் போகவில்லை, எந்த விதத்தில் இது உயர்ந்தும் போகவில்லை இல்லையா? அப்போ இயக்கு சக்தியாக அந்த பிரம்ம சைதன்யம் எதை தீர்மானம் செய்யப்படுகின்றதோ அந்த தீர்மானத்திற்கு உட்பட்டு யாவும் இயங்கும். அவ்வளவுதான். அதனால உண்மை நிலை ஆன்மீகம்னு ஒண்ணு இருக்கு, அதை உணர்வதற்காக எல்லாரும் ஓடுறோம் இல்லையா? அந்த முயற்சி எல்லோருக்கும் கைகூடணும்ங்கிறது என்னுடைய விருப்பம். இது நீ போய் ஒரு 100 பேத்துக்கு அன்னதானம் பண்ணு, உன் பிரச்சனை சரியாது. 100 பேத்துல ஒருத்தராவது வாழ்த்தாம போயிருவாங்களா? அந்த ஒரு நல்ல உள்ளத்தினுடைய வாழ்த்து இவருடைய ஒட்டுமொத்த பாவ வினைகளையும் தீர்க்கும். அப்ப இது நம்பிக்கை சார்ந்து, இதுவும் ஒரு வகை ஆன்மீகம். இப்படி தீ மிதிக்கிறதுல இருந்து, அழகு குத்துறதுல இருந்து, ஆடு மாடு வெட்டுறதுல இருந்து,
திருவிளக்கு பூஜை பண்றதுல இருந்து சர்ச்சுக்கு போறதுல இருந்து தொழுகை நடத்துற வரைக்கும் எல்லாமே ஆன்மீகம் தான். இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆன்மீகம் இருக்கு. எல்லா உயிர்களையும் நேசிக்கக்கூடியது, கருணை, தயை, இதத்தான் பெருமானார் சொல்றார். அப்ப அது மாபெரும் ஆன்மீகமா தெரியுது. இப்படி ஆன்மீகம்னு பார்க்கும்போது எல்லாமே ஆன்மீகமாக இருந்த போதிலும் உண்மை நிலை ஆன்மீகம் அப்படிங்கிற போது அந்த ஆன்மீகத்தை யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்க. இதுதான் உண்மை. அப்ப உண்மையான ஒரு ஆன்மீகத்தை ஒரு மனிதன் பார்க்க பழகிட்டா அப்படின்னா அதன் பிறகு இந்த பிரபஞ்சத்தில் எங்கும் எதிலும் தீங்கு என்பது இல்லை. எல்லா உயிரும் இங்க ஒண்ணுங்கிற ஒரு தன்மை உணர்ந்தாச்சுங்கிற போது யார் யாருக்கு தீமை செய்ய முடியாது. அதுதான் உண்மையான ஆன்மீகம். சகல உயிர்களையும் சமமாக மதித்து சகல உயிர்களையும் நேசிக்க கற்றுக்கொள்வது. இவ்வளவுதான். பெருமகிழ்ச்சி. வெள்ளிங்கிரி சுவாமி ஜீவ சமாதியின் சார்பில் உங்களுக்கும் உங்களை பின்தொடரக்கூடிய அனைவருக்கும் 16 வகை செல்வங்களும் பரிபூர்ணமாக கிடைத்து வாழ்வில் எல்லா வளர்ச்சியும் பெற வேண்டும் என்று நானும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். நன்றி.